ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோழி பண்ணை வைக்கிறதுக்கு குஞ்சு வாங்கினா நல்லதா இல்லை கோழி வாங்கினா நல்லதான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கோழி பண்ணை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குஞ்சாக வாங்கிடுவாங்க. அதுவும் அதிகப்படியாக குஞ்சாக வாங்கிடுவாங்க. 50, 100, 150 அது மாதிரி. அப்படி வாங்கும்போது அதுக்கான பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால் உயிரிழப்புகள் நிறையா வரும். நாய் தூக்கிட்டு போகும், காக்கா தூக்கிட்டு போகும், பருந்து தூக்கிட்டு போகும். மழை காலத்தில் மழைனாலையும் இயற்கையினாலையும் நோயினாலையும் நிறையா கோழிகள் இழப்பு ஏற்படும். நீங்கள் கோழியை வளர்க்கும்போது அதை முட்டை விட்டு குஞ்சு பறித்து அந்த கோழியே அந்த குஞ்சை வந்து 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரையும் பார்த்துக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தீனி வந்து 3ல் 1 பங்கு கொடுத்தா போதும். சரி, 2 பங்கு வந்து கோழியே கொடுத்துரும். புழு, பூச்சி அது மாதிரி அது தேவையானது அதுவே எடுத்து கொடுத்துரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழியை வாங்கி வளர்த்து அதுலேருந்து குஞ்சு எடுத்து பண்ணையை உருவாக்குனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இல்லை நீங்கள் குஞ்சு தான் வாங்கி வளர்த்திங்கன்னா அதனால் உங்கள் இழப்பு தான் ஏற்படும் தவிர உங்களுக்கு கெயின் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் கோழி வாங்கியே வளங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் குறுகி நிற்கும். ஏன் குறுகி நிற்கிது, எதுக்குன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இழப்பு இன்னும் கொஞ்சம் நிறையா ஏற்படும். இப்போ நான் வந்து பண்ணை வைக்கும்போது பார்த்திங்கன்னா 5 கோழிக்கு ஒரு சேவல்னு தான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் நான் வந்து குஞ்சு எடுத்து உற்பத்தி பண்ணி இப்போ பண்ணை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழியே வந்து குஞ்சை பார்த்துக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கி வளர்த்து பண்ணையை உருவாக்குங்க. குஞ்சு வாங்கி வளர்க்காதீங்க. குஞ்சு வளர்க்குறனால உயிரிழப்பு தான் அதிகமாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.